ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இது தோசை இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரு சின்ன காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம், 3 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அது நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா நாங்கள் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நமக்கு பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.